Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு panல நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் 2 பெரிய சைஸ்ல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டைம்ல 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 4-5 முந்திரியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கட்டங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு. 2 நிமிஷம் கழிச்சு ஒரு தட்டில மாத்திடலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு panல பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடலாங்க. mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு நான் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக mix பண்ணி விட்டுடலாம். mix பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். 1 நிமிஷம் கழிச்சு நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் தேய்ச்சி பொடியாக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. கடைசியில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். கடைசியாக நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சிங்க. நாங்கள் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.